மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் 6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 இயல் 1 எண்கள் பாடத்தில் பகா எண்கள் மற்றும் பகு எண்கள் என்பது பற்றி பார்ப்போம். எண்கள் அழகானவை, அவை அழகற்றவை எனில் மற்ற எவை அழகு என்று கணித மேதை பால் எர்டாஸ் கூறுகின்றார். ஆம் மாணவர்களே, எண்களின் வகைகள் பற்றி படித்திருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து இந்த எண்களின் வகைகளில் பகு எண் மற்றும் பகா எண் என்பது அதுவும் ஒரு வகைதான். அந்த எண்களை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம். ஏன் நம் பகு எண்களையும் படிக்க வேண்டும், ஏன் இதோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது பற்றியெல்லாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம். இந்த பகா எண்களை நாம் என்ன சொல்கிறோம்னா எண்களின் கதாநாயகன் என்று நம்ம கூறுகின்றோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த பாடத்தை நீங்கள் படித்தாலே உங்களுக்கே முக்கியத்துவம் என்ன என்பது உங்களுக்கு சற்று தெளிவாக புரியும் என்று நம்மகிட்ட. பகா எண்கள் இது எங்கெல்லாம் பயன்படுகின்றது? இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், இராணுவத்துறை, விஞ்ஞானத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் தங்களுடைய தகவல்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பகா எண்களை பயன்படுத்துகின்றார்கள். அப்போ இந்த பகா எண்களை பயன்படுத்தும் போது அந்த தகவல்கள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். ஆகையால் தான் நம் பகா எண்களை எண்களின் பாதுகாவலர் என்றும் சாவியாக பயன்படுகிறது என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த பகா எண்களின் பயன்பாடு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த பகா எண்களை பற்றிய ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றது. அந்தளவுக்கு ஒரு வியத்தகு எண்கள் கூட நம்ம இந்த பகா எண்களை நம்ம சொல்லலாம். சரி, இந்த பகா எண்கள் பகு எண்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் நாம் முந்தைய வகுப்பில் படித்த ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள் என்பது பற்றி சற்று நினைவு கூர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது ஒற்றை எண்கள். ஒற்றை எண்கள் என்றால் என்ன? ஓர் எண்ணை 2 குழுக்களாக, அதாவது 2 2ஆக பகுக்க இயலாத எனில் அது ஒற்றை எண் எனப்படும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஓர் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1 கிடைத்தால் அது ஒற்றை எண் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 3, 5, 7. இப்போ 3ஐ 2ஆல் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி 1 கிடைக்கும். அதே போன்று 5ஐ 2ஆல் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி 2, 4, மீதி 1 கிடைக்கும். இப்படி ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும் போது மீதி 1 கிடைத்தால் அது ஒற்றை எண் எனப்படும். அப்போ ஒற்றை எண்களின் தொகுப்பை நாம் எப்படி கூறலாம்? 1, 3, 5, 7, 9, 11 எக்ஸெட்ரா. அப்போ அந்த தொகுப்பு சென்று கொண்டே இருக்கும். இதைத்தான் நாம் என்ன கூறுகின்றோம்? ஒற்றை எண்கள் என்று கூறுகின்றோம். இப்போ எல்லா ஒற்றை எண்களையும் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம், ஒற்றை எண்களா இரட்டை எண்களாகிறது. எல்லா ஒற்றை எண்களும் 1, 3, 5, 7, 9 ஆகிய ஏதாவது ஒரு இலக்கத்தில் தான் முடிவடையும். அப்போ அந்த இலக்கத்தை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் அது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்பது. சரி, அடுத்து இரட்டை எண்கள். ஒரு எண்ணை 2 குழுக்களாக, அதாவது 2 2ஆக பகுக்க இயலுமெனில் அது இரட்டை எண் எனப்படும். எப்படி? அதாவது ஒரு எண்ணை 2ஆல் வகுத்தால் மீதி 0 கிடைக்கும். அப்போ 2ஐ 2ஆல் வகுத்தால் என்ன? 2 2. அப்போ மீதி வருதா? வரல. 4ஐ 2ஆல் வகுத்தால் என்ன? 2 4. மீதி வருதா? வரல, 0. அப்போ ஒரு எண்ணை 2ஆல் வகுக்கும்போது மீதி 0 கிடைத்தால் அதை இரட்டை எண் நாம சொல்லலாம். அப்போ இரட்டை எண்களின் தொகுப்பை எப்படி கூறலாம்? 2, 4, 6, 8, 10, 12, 14 என்று நீண்டு கொண்டே செல்லும். முடிவில்லா தொடராக சென்று கொண்டே இருக்கும். அப்போ எல்லா இரட்டை எண்களும் எதில் முடிவடையும்? 0, 2, 4, 6, 8 ஆகிய ஏதாவது ஒரு இலக்கத்தில் தான் அது முடியும். அப்போ இந்த இலக்கத்தை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம் ஓர் எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்பதை கண்டுபிடித்து விடலாம். சரி, இப்பொழுது நாம் எல்லா எண்ணையும் எடுத்துக்கொண்டோம். 1லிருந்து எடுத்துக்கொண்டோம், அடுத்து 2லிருந்து எடுத்துக்கொண்டோம். 1, 3, 5, 7 இதெல்லாம் ஒற்றை எண்கள். 2, 4, 6, 8 இப்படி சென்று கொண்டா இருந்தால் இரட்டை எண் சொல்லிட்டோம். இதில் ஒரே ஒரு எண்ணை நம்ம இன்னும் கணக்கில் கொண்டு வரல. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மாணவர்களே. 0. அருமையாக சொன்னீங்க மாணவர்களே. அப்போ 0 என்ற எண்ணை நாம் இன்னும் கணக்குக்கு கொண்டு வரல. அப்போ அந்த 0 என்ற எண்ணை நாம் கொண்டு வருவோம். அப்போ 0 என்ற எண்ணில் தொடங்கி 1, 2, 3 என்று சென்று கொண்டே இருந்தால் அந்த தொகுப்பை என்னவென்று கூறலாம்? முழு எண்கள். அருமையாக சொன்னீங்க மாணவர்களே. இப்போ இந்த தொகுப்பில் கவனிங்க, 1, 2, 3, 4, 5, 6. இப்போ பாருங்க, 1 என்பது என்ன? ஒற்றை எண். 2 என்பது என்ன? இரட்டை எண். அப்போ ஒரு ஒற்றை எண்ணும் ஒரு இரட்டை எண்ணும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு ஒற்றை எண் எடுத்துக்கோ. 1ங்கிற ஒற்றை எண், அதோட தொடர் என்ன? அடுத்து 2 என்பது என்ன? ஒரு இரட்டை எண். அதோட தொடர் என்ன? 3. அப்போ 3 என்பது என்ன? ஒரு ஒற்றை எண். இப்போ இந்த முழு எண் தொகுப்பில் பாருங்க, 0, 1, 2, 3 இருக்கு, போயிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு ஒற்றை எண்ணுக்கு முன்னி என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? இரட்டை எண் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஒற்றை எண்ணுக்கு தொடர் ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? இரட்டை எண் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ஒற்றை எண்ணை எடுத்துக்கிட்டு அதோட முன்னியையும் பார்க்குறோம், தொடரையும் பார்க்குறோம். அப்போ 1 என்பது என்ன?
ஒரு ஒற்றை எண். அப்போது ஒரு ஒற்றை எண்ணுக்கு முன்னே என்னவாக தான் இருக்கணும்? ஒரு இரட்டை எண்ணாக தான் இருக்கணும். அப்போ 1க்கு முன்னாடி யார் இருக்கா? 0. அப்போ 0 என்பது என்ன சொல்லணும்? நம்ம நிச்சயமாக ஒரு இரட்டை எண் நம்ம சொல்ல முடியும். அப்போ 0 என்பது ஓர் இரட்டை எண் தான் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்களே, இவ்வளவு ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்களின் பண்புகளை பற்றி சற்று பார்க்கலாம். இப்போ பாருங்க, படத்தை பாருங்க. 1 கூட்டல் 3 இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி கீழே 5 கூட்டல் 11 இஸ் ஈக்குவல் டு 16. இப்போது இந்த இரண்டு கணக்கிலும் பார்த்தோம் என்றால் எடுத்துக்கொண்ட இரண்டு எண்களுமே ஒற்றை எண்கள். அதோட மதிப்பு என்னவா கிடச்சிருக்கு? நமக்கு இரட்டை எண்ணாக கிடச்சிருக்கு. 1 3 கூட்டினா 4. அப்போ 4 என்பது ஒரு இரட்டை எண். அதே மாதிரி 5 11 கூட்டினால் நமக்கு கிடைக்கிறது 16. அப்போது ஒரு இரண்டு ஒற்றை எண்களை எடுத்துகிட்டு கூட்டினால் நமக்கு என்ன விடை கிடைக்கின்றது? ஒரு இரட்டை எண் கிடைக்கின்றது. அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்? இரு ஒற்றை எண்களின் கூடுதலானது எப்போதும் ஓர் இரட்டை எண் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, அதே மாதிரி படத்தை பாருங்க. 5 பெருக்கல் 3 என்ன வரும்? நமக்கு மதிப்பு 15. அதே மாதிரி 7 பெருக்கல் 9 என்ன வருகிறது? மதிப்பு 63. அப்போ நம்ம எடுத்துக்கொண்ட எண்கள் எப்படி இருக்கின்றது? 5 என்பது ஒரு ஒற்றை எண், 3 என்பது ஒரு ஒற்றை எண். அப்போ இரண்டு ஒற்றை எண்களையும் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது என்ன? 15. 15 என்பது என்ன? ஒரு ஒற்றை எண். அதே மாதிரி 7 ஒரு ஒற்றை எண், 9 ஒரு ஒற்றை எண். அப்போ இரண்டு ஒற்றை எண்களையும் பெருக்கினால் என்ன கிடைக்கின்றது? 63. அப்போ 63 என்பது என்ன? ஓர் ஒற்றை எண். அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம்? இரு ஒற்றை எண்களின் பெருக்கற்பலன் எப்போதும் ஓர் ஒற்றை எண். அடுத்து பாருங்க, 1உடன் 2ஐ கூட்டுறோம். 1 என்பது என்ன? ஓர் ஒற்றை எண். 2 என்பது என்ன? ஓர் இரட்டை எண். நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன? 3. 3 என்பது என்ன? ஓர் ஒற்றை எண். அப்போது 1 என்பது ஒரு ஒற்றை எண், 2 என்பது ஒரு இரட்டை எண். அப்போ ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் நாம் கூட்டினால் நமக்கு ஓர் ஒற்றை எண் கிடைக்கின்றது. அதே மாதிரி பாருங்க, 5 கூட்டல் 6 இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ என்ன கிடைக்கிறது? நமக்கு மதிப்பு 11 கிடைக்கின்றது. அப்போ இதன் மூலமாக என்ன தெரிந்து கொள்கின்றோம்? ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டினால் எப்போதும் நமக்கு ஒற்றை எண்ணே கிடைக்கும் என்பது தெரிந்து கொள்கின்றோம். அடுத்து பாருங்க, 1 பெருக்கல் 2 என்ன கிடைக்கின்றது? நமக்கு மதிப்பு 2. அதே மாதிரி பாருங்க, 5 பெருக்கல் 4 என்ன கிடைக்கின்றது? நமக்கு மதிப்பு 20. அப்போ ஒரு ஒற்றை எண்ணையும் ஓர் இரட்டை எண்ணையும் எடுத்து பெருக்கினால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? ஓர் இரட்டை எண் தான் கிடைக்கின்றது. அப்போ ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் பெருக்கினால் எப்பொழுதும் ஒரு இரட்டை எண் தான் கிடைக்கும். இப்போ 3 எண்களை எடுத்துக்கிறோம். 3 எண்களை எப்படி எடுத்துக்கிறோம்? ஒற்றை எண்களை எடுத்துக்கிறோம். 1 பெருக்கல் 3 பெருக்கல் 5. அப்போ 3 ஒற்றை எண்களையும் நம்ம பெருக்கிறோம். அப்போ 1 பெருக்கல் 3 பெருக்கல் 5. 1உடன் 3ஐ பெருக்கினால் எவ்வளவு? 3. 3உடன் 5ஐ பெருக்கினால் எவ்வளவு? 15. 3 பெருக்கல் 5 பெருக்கல் 7. 3உடன் 5ஐ பெருக்கினால் எவ்வளவு? 15. 15உடன் 7ஐ பெருக்கினால் 105 நமக்கு கிடைக்கின்றது. அப்போ பாருங்க, 3 ஒற்றை எண்களை எடுத்து நம்ம பெருக்கி பார்க்குறோம். நமக்கு கிடைக்கிற மதிப்பும் இப்படி தான் இருக்குது, ஒற்றை எண்ணாகத்தான் இருக்கின்றது. அப்போது 3 ஒற்றை எண்களை பெருக்கினால் எப்பொழுதும் ஒரு ஒற்றை எண் தான் கிடைக்கும். சரி மாணவர்களே, இப்போ ஒற்றை எண்கள் என்றால் என்ன, இரட்டை எண்கள் என்றால் என்ன, அதோட பண்புகள் பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாம் பகா எண்கள் என்றால் என்ன, அதோட பண்புகள் யாவை என்பது பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, இங்கு ஒரு படம் உங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதில் 1லிருந்து 7 வரை உள்ள எண்கள் எழுதப்பட்டுள்ளது. இந்த எண்களுக்கு காரணிகள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த எண்களை ஒரு செயல்பாடு மூலம் நாம் செய்து பார்த்தால் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரியும் என்று. இப்போது ஒரு சின்ன சின்ன செவ்வக பட்டைகளை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு அதை வரிசையாக அடுக்கி இதோடைய காரணிகளை நாம் கண்டுபிடிப்போம். இப்போது 1 என்ற எண், இந்த எண்ணிற்கு பாருங்கள், ஒரு செவ்வக பட்டையை அடுக்கின்றேன். ஒரு முறை தான் நம்மளால் அடுக்க முடிகிறது. அப்போ இதை கிடைமட்டமாக எத்தனை வரிசை? 1, செங்குத்தாக ஒரு வரிசை. அப்போது இதை 1 பெருக்கல் 1. அப்போது ஒன்றையும் பெருக்கினால் என்ன? 1. அப்போது இதற்கு ஒரு காரணிகள் மட்டுமே உள்ளது. காரணிகள் என்பது என்னவென்றால், ஒரு எண்ணை எந்த எண் மீதியின்றி வகுக்கின்றதோ அந்த எண்ணை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காரணிகள் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அடுத்து 2 என்ற எண். 2 என்ற எண்ணை அதே மாதிரி செவ்வகப்பட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம அடுக்கிறோம். பாருங்கள், 1 2. இப்போ கிடைமட்டமாக எத்தனை வரிசை உள்ளது? ஒரு வரிசை உள்ளது. செங்குத்தாக எத்தனை வரிசை உள்ளது? 1 2. அப்போது கிடைமட்ட வரிசை 1, அப்போ 1 பெருக்கல் செங்குத்து வரிசை 2, அப்போது 1 பெருக்கல் 2. அப்போ இதற்கு எத்தனை காரணிகள் உள்ளது? 1, 2 என்ற 2 காரணிகள் இதற்கு உள்ளது. அடுத்து 3 என்ற எண்ணை அதே போன்று நம்ம அடுக்கி பார்ப்போம். 1 2 3. அப்போ கிடைமட்டமாக எத்தனை வரிசை உள்ளது? ஒரு வரிசை உள்ளது. செங்குத்தாக 1 2 3. அப்போ 1 பெருக்கல் 3. அப்போ இதோடைய காரணிகள் எத்தனை? 1, 3. அடுத்து 4 என்ற எண்ணை அதே போன்று நம்ம அடுக்கி பார்ப்போம்.
அதே மாதிரி 1 2 3 4. இப்போ கிடைமட்டமாக எத்தனை வரிசை உள்ளது? ஒரு வரிசை. செங்குத்தாக 1 2 3 4. அப்போ இது 1 பெருக்கல் 4. அடுத்து வேறு ஏதேனும் வழிகளில் அடுக்கலாமா? ஆம், அடுக்கலாம். எப்படி? 2 2ஆக நம்ம அடுக்கலாம். 1 2 1 2. அப்போ கிடைமட்டமாக எத்தனை வரிசை உள்ளது? 1 2. செங்குத்தாக எத்தனை வரிசை உள்ளது? 1 2. அப்போ 2 பெருக்கல் 2. இப்பொழுது இதோட காரணிகள் எழுதலாமா? காரணி என்னென்ன நம்பர் இருக்குது இங்கே? 1 4 2 2. 2 2 தடவை இருப்பதால் ஒரு தடவை எழுதினால் போதுமானது. அப்போ 1 2 4 என்பது இதோட காரணிகளாக உள்ளது. அப்போ எத்தனை காரணிகள் உள்ளது? இதுக்கு 3 காரணிகள் உள்ளது. அடுத்த எண் 5 என்ற எண்ணை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது அதை அடுக்கி பார்ப்போம். 1 2 3 4 5. இப்போ கிடைமட்டமாக எத்தனை வரிசை உள்ளது? ஒரே ஒரு வரிசை மட்டும்தான் உள்ளது. ஆகையால் 1. செங்குத்தாக எத்தனை வரிசை உள்ளது? 1 2 3 4 5. ஆகவே இதனை 1 பெருக்கல் 5. வேறு ஏதேனும் வழிகளில் அடுக்க முடியுமா? முடியாது. அப்பொழுது இதோட காரணிகள் என்ன? 1 5. அடுத்து 6 என்ற எண்ணை அதே போல் அடுக்கி பார்ப்போம். அப்போ 1 2 3 4 5 6. இப்போ கிடைமட்டமாக எத்தனை வரிசை உள்ளது? ஒரே ஒரு வரிசை மட்டும்தான் உள்ளது. அப்போ 1. செங்குத்தாக 1 2 3 4 5 6. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 பெருக்கல் 6 என்று எழுதலாம். வேறு ஏதேனும் வழிகள் நாம் அடுக்க முடியுமா? ஆம், அடுக்கலாம். எப்படி? 3 3ஆக அடுக்கலாம். 1 2 3 1 2 3. இப்பொழுது பாருங்கள், கிடைமட்டமாக எத்தனை வரிசை? 1 2. அப்போ 2 போட்டாச்சு. செங்குத்தாக எத்தனை வரிசை உள்ளது? 1 2 3. அப்போ 2 பெருக்கல் 3. வேறு ஏதேனும் வழிகள் நம்ம அடுக்கலாமா? அடுக்கலாம். 2 2ஆக நாம் அடுக்கலாம். பாருங்கள், 1 2 1 2 1 2. அப்போ கிடைமட்டமாக எத்தனை வரிசை உள்ளது? 1 2 3. செங்குத்தாக எத்தனை வரிசை உள்ளது? 1 2. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3 பெருக்கல் 2. அப்போ இந்த 6இன் காரணிகள் நம்ம எழுதி பார்க்கலாம். என்னென்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, அடுத்து 3, அதற்கப்புறம் இது 6. அப்போ 4 காரணிகள் இதற்கு உள்ளது. அடுத்த எண் 7 என்ற எண்ணை எடுத்துக்கொள்வோம். 1 2 3 4 5 6 7. அப்போ கிடைமட்டமாக எத்தனை வரிசை உள்ளது? 1. செங்குத்தாக 1 2 3 4 5 6 7. அப்போ இதோட காரணிகள்னா 1 பெருக்கல் 7. அப்போ 1 7 இதோட காரணிகளாக இருக்கிறது. சில முடிவுகளை நாம் இந்த படத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன? 1க்கு எத்தனை காரணிகள் இருக்குது? 1 மட்டும்தான். 2ற்கு எத்தனை காரணிகள்? 2 காரணிகள். 3க்கு 2 காரணிகள். 4ற்கு 3 காரணிகள். 5ற்கு 2 காரணிகள். 6க்கு 4 காரணிகள். 7 என்ற எண்ணுக்கு 2 காரணி. அப்போது ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு காரணி மட்டும்தான் இருக்குது. ஒரு சில எண்களுக்கு 2 காரணிகள் இருக்குது. ஒரு சில எண்களுக்கு 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்குது. அப்போது ஒரு எண்ணிற்கு 2 காரணிகள் மட்டும் இருந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பகா எண்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓர் இயல் எண் ஆனது 2ற்கு மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகு எண் எனப்படும். இப்போ அதில் பாருங்கள், 1 என்ற எண்ணை பாருங்கள், அதுக்கு ஒரே ஒரு காரணி மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 காரணி இருந்தால் பகா எண்ணுன்னு சொல்கிறோம். 2க்கு மேற்பட்ட காரணி இருந்தால் பகு எண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு காரணி மட்டும்தானே இருக்குது. அப்போ இதை 1 என்ற எண்ணை நாம் பகு எண் என்றும் சொல்ல முடியாது, பகா எண் என்றும் நாம் சொல்ல முடியாது. அதை நாம் பொது காரணி என்று வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பகா எண்கள் என்பது என்ன? ஒன்றை விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அந்த எண் பகா எண் எனப்படும். அப்போது எதெல்லாம் இல்லை பகா எண் சொல்லலாம்? நம்ம 2 ஒரு பகா எண், ஏன்னா அது 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து 3 ஒரு பகா எண். பாருங்கள், ஏன் 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், 4 பகா எண் கிடையாது. அடுத்து 5 பாருங்கள், எத்தனை காரணிகள் இருக்குது? 2 காரணிகள் தான் இருக்குது. அப்போது இது ஒரு பகா எண். அடுத்து 6 கிடையாது. அடுத்து 7 பாருங்கள், 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. அப்போ 7 ஒரு பகா எண் நம்ம சொல்லலாம். அப்போ பகா எண்ணை எப்படி நம்ம இன்னும் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்களை நம்ம என்னென்னு சொல்லலாம்? பகா எண்கள் கூட நம்ம சொல்லலாம். மாணவர்களே, இப்பொழுது 1 முதல் 100 வரை உள்ள எண்களில் உள்ள பகா எண்கள் என்னென்ன என்று பார்ப்போம். இப்பொழுது இங்கே ஒரு அட்டவணை போடப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையை உருவாக்கியவர் யார் என்றால் எரட்டோஸ்தனிஸ் என்ற ஒரு கிரேக்க நாட்டு கணித மேதை என்பவர். அதனால் அவர் பேரை வச்சு எரட்டோஸ்தனிஸ் சல்லடை முறை. அப்படின்னா என்னென்னா, நமக்கு தேவையான எண்களை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத எண்களை நீக்கி விடுதல். இப்போ பகா எண்களை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். பகா எண்கள் என்ன? ஒரு எண்ணிற்கு 2 காரணிகள் மட்டும் இருந்தால் அது பகா எண் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த எண்களில் பாருங்கள், 100 எண்கள் இதில் போட்டிருக்கோம். எப்படி எடுத்திருக்கோம்? 10 பெருக்கல் 10, அதாவது 100 கட்டம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு எண்ணை எழுதியிருக்கோம். 100 வரை நம்ம எழுதியிருக்கோம்.
இப்போது இந்த கட்டத்தில் ஃபஸ்ட்டு எண் முதல்ல உள்ள எண் 1. 1 என்பது என்ன? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. இப்போ அடுத்து உள்ள எண் யார்? 2. அப்போ 2 என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? அது ஒரு பகா எண். அப்போ இந்த பகா எண்ணை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வட்டமிடுறோம். 2 என்ற பகா எண்ணை. அப்போ இந்த 2 என்ற பகா எண்ணை வட்டமிட்டு அதன் மடங்குகளை நீக்கவும். அப்போ மடங்குகள் நீக்கணும்னா 2, 4, 6, 8. அப்போ 2 மடங்குகள் எல்லாத்தையும் நம்ம நீக்கணும். அப்போ 2 மடங்குகள் கீழே உள்ள எல்லா நம்பருமே இரட்டை எண்களாக தானே இருக்கும். அப்போ இது கீழே உள்ள எல்லா எண்களும் நம்ம அடிச்சிடலாம். 2 மடங்குகள் 4 வந்து ஒரு 2 மடங்கு தானே. அப்போ இது 4 உள்ள எல்லா நம்பரையும் நம்ம அடிச்சிடலாம், 4 கீழே உள்ள எல்லா எண்களையும். அடுத்து 6 என்பது என்ன? 2 மடங்கு தானே. அப்போ 6 என்ற எண்ணிலிருந்து நம்ம எல்லா எண்களையும் நம்ம அடித்து விடலாம். அடுத்து 8 என்பதும் 2 மடங்கு தானே. அப்போ 8இல் உள்ள எல்லா எண்களையும் நம்ம அடித்து விடலாம். 10 என்பதும் 2 மடங்கு. அப்போது 10. இப்போ 2 மடங்குகள் அனைத்தையும் நாம் நீக்கிவிட்டோம். அடுத்த பகை எண் எது? 2ற்கு அடுத்த பகை எண் 3. அப்போ 3 என்ற பகை எண்ணை நாம் வட்டமிட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது 3 மடங்குகளை நாம் நீக்க வேண்டும். 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30, 33, 36, 39, 42, 45, 48, 51, 54, 57, 60, 63, 66, 69, 72, 75, 78, 81, 84, 87, 90, 93, 96, 99. இப்போ 3 மடங்குகள் அனைத்தையும் நாம் நீக்கிவிட்டோம். அடுத்த பகை எண் இது 5. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? 5ஐ வட்டமிட்டு கொண்டு 5 மடங்குகளை நாம் நீக்க வேண்டும். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95, 100. 5 மடங்குகள் நாம் நீக்கிவிட்டோம். அடுத்த உள்ள பகை எண் இது 7. இப்போ 7ஐ நம்ம என்ன செய்யணும்? வட்டமிடணும். அப்போ 7 மடங்குகளை நாம் நீக்க வேண்டும். 7, 14, 21, 28, 35, 42, 49, 56, 63, 70, 77, 84, 91, 98. அடுத்து உள்ள எண்கள் 8, 9 எல்லாமே நாம் நீக்கம் செய்துவிட்டோம். இப்படி இந்த அட்டவணையை நாம் செய்து கொண்டே செல்ல வேண்டுமா? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நமக்கு இருப்பது 100 எண்கள். அதை 10 × 10 என்று தான் நாம் எழுதியிருக்கின்றோம். 10 வரை உள்ள எண்களை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள பகா எண்களை வட்டமிட்டு அதன் மடங்குகளை நாம் நீக்கம் செய்தாலே போதுமானது. இப்போ எல்லா எண்களையும் நாம் நீக்கம் செய்து விட்டோம். இப்போது பகை எண்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கல. இங்கே வட்டமிட்டாச்சு. நீக்கம் செய்யாமல் இந்த அட்டவணையில் இருக்க எண்களை நாம் இப்போ வட்டமிடுவோம். 11. அடுத்து எந்த எண்? 13. அடுத்து எந்த எண்? 17. அடுத்து பாருங்கள், அடுத்து 23. அடுத்து எண் இது 29. அடுத்து பாருங்கள் 31. அடுத்து 37. அடுத்து 41. அடுத்த எண் 47. அடுத்த எண் பாருங்கள் 53. அடுத்து 59. அடுத்து 61. அடுத்த எண் 67. அடுத்து 71. அடுத்து 73, 79. அடுத்த எண் பாருங்கள் 83, 89. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 97. நம்ம இப்போ எல்லாத்துக்கும் வட்டமிட்டுடுமா? இல்லை. இங்கே பாருங்கள் ஒரு சில எண்கள் விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் 19 நம்ம வட்டமிடலை. வேறு ஏதாவது நம்ம வட்டமிடாமல் விட்டுருக்கோமா? இங்கே பாருங்கள் 43. இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற எல்லா பகை எண்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வட்டமிட்டிருக்கோம். அப்போது இந்த பகை எண்களை நாம் எடுத்து எழுதி கொள்ளலாம். முதல் வரிசையில் 2, 3, 5, 7. அடுத்த வரிசையில் எத்தனை எண்கள் உள்ளது? 11, 13,
17, 19. அடுத்த வரிசையில் பாருங்கள் 23, 29. அடுத்த வரிசையில் பாருங்கள் 31, 37. அடுத்த வரிசை பாருங்கள் 41, 43, 47. அடுத்த வரிசை பாருங்கள் 53, 59. அடுத்த வரிசை பாருங்கள் 61, 67. அடுத்த வரிசை பாருங்கள் 71, 73, 79. அடுத்த வரிசை பாருங்கள் 83, 89. அடுத்த வரிசை பாருங்கள் எந்த எண் 97 மட்டும். அப்போது இந்த அட்டவணையில் உள்ள எல்லா பகா எண்களையும் நாம் எடுத்து எழுதிவிட்டோம். இப்போ 1 to 100 வரை உள்ள எண்களில் உள்ள பகா எண்களை நாம் எடுத்து இங்கே எழுதியுள்ளோம். இப்போ பாருங்கள், முதல் வரிசையில் எத்தனை பகா எண்கள் உள்ளது? 4. அடுத்த வரிசையில் எத்தனை பகா எண்கள்? 1, 2, 3, 4. அடுத்து எத்தனை பகா எண்கள்? 1, 2. அடுத்து 1, 2. அடுத்து எத்தனை பகா எண்கள்? 1, 2, 3. அடுத்து 1, 2. அடுத்து 1, 2. அடுத்து 1, 2, 3. அடுத்து 1, 2. அடுத்து ஒரே ஒரு எண் மட்டும்தான் உள்ளது. அப்போ இதை நீங்கள் கூட்டி பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அப்போ மொத்தம் எத்தனை எண்கள் வருகின்றது? 25 பகா எண்கள் வருகின்றது. அப்போது 1 to 100 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளது? 25 பகா எண்கள் உள்ளது. அப்போ இந்த பகா எண்களை எப்படி நாம் நினைவில் வைத்துக்கொள்வது? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். இதை நம்ம ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம பகா எண்களை சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இதை எப்படி படிக்கணும்னா 44, 223, 22321. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 to 10 வரையும் 4 பகா எண்கள் இருக்குது. அடுத்து 11 to 20 வரையும் 4 பகா எண்கள் இருக்குது. அடுத்து 21 to 30 வரை 2 பகா எண்கள் உள்ளது. அடுத்து 31 முதல் 40 வரை 2 பகா எண்கள் உள்ளது. அடுத்து 41 முதல் 50 வரை 3 பகா எண்கள் உள்ளது. அடுத்து 51 முதல் 60 வரை 2 பகா எண்கள் உள்ளது. அடுத்து 61 முதல் 70 வரை 2 பகா எண்கள் உள்ளது. அடுத்து 71 முதல் 80 வரை 3 பகா எண்கள் உள்ளது. அடுத்து 89 முதல் 90 வரை 2 பகா எண்கள் உள்ளது. அடுத்து 91 முதல் 100 வரை ஒரு பகா எண் உள்ளது. அப்போ இதை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் பகா எண்களை எளிதில் நீங்கள் கூறிவிடலாம். எப்படின்னா 6 மடங்குகளை நம்ம எடுத்துகிட்டு அதோட முன்னி தொடரையை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எதெல்லாம் பகா எண். 6 மடங்கு என்ன? 1 6. 6 முன்னி என்ன, தொடர் என்னன்னு பார்ப்போம். 6 முன்னி என்ன பாருங்கள் 5. அதோட தொடர் என்ன? 7. இப்போ பாருங்கள், 5 ஒரு பகா எண், 7 ஒரு பகா எண். அடுத்து என்ன? 2 12. அப்போ 12க்கு முன்னாடி உள்ள முன்னி என்ன? 11. 11 பாருங்கள் ஒரு பகா எண். அடுத்து தொடர் என்னது? 13. அது ஒரு பகா எண். அடுத்து பாருங்கள் 3 எவ்வளவு? 18. 18ஓட முன்னி தொடரையை பாருங்கள். 18ஓட முன்னி என்ன? 17. அதே 18ஓட தொடர் என்ன? 19. அப்போ இது 2 பகா எண்களாக இருக்குது. இப்படி நாம் 6 மடங்குகளை கூறிக்கொண்டே சென்று அதில் முன்னி தொடரை நாம் பார்த்தோமேயானால் நாம் பகா எண்களை எளிதில் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த அட்டவணையிலிருந்து இரட்டைப்படையில் உள்ள ஒரே பகா எண்ணை எடுத்துக்கிட்டோம்னா அது 2 மட்டும்தான். 5இல் முடியும் ஒரே பகா எண் 5 மட்டும்தான். இப்போ அடுத்து பார்த்தோம்னா செவ்விய எண். செவ்விய எண் அல்லது நிறைவு எண் நம்ம சொல்லலாம். ஓர் எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்த மற்ற காரணிகளின் கூடுதலானது அதே எண்ணை தரும் எனில் அது செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், 6 காரணிகள் எழுதுவோம். 1, 2, 3, 6. அப்போ 4 காரணிகள் உள்ளது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செவ்விய எண்ணுனா அந்த எண்ணை நம்ம விட்டுறணும். அதே எண்ணுக்கு அதே எண் காரணியாக இருக்கும், அந்த எண்ணை விட்டுறணும். விட்டுட்டா நமக்கு என்னென்ன இருக்கும்? 1, 2, 3. அப்போ 1உடன் 2ஐ கூட்டினால் எவ்வளவு? 3. 3உடன் 3ஐ கூட்டினால் எவ்வளவு? 6. அப்போ பாருங்கள், 6 காரணிகள், அந்த காரணிகளை எடுத்து கூட்டினோமையானால் அதே எண் நமக்கு கிடைக்கின்றது. இதைத்தான் நாம் என்ன கூறுகின்றோம்? செவ்விய எண் அல்லது நிறைவு எண் என்று கூறுகின்றோம். இதே போன்று 68 என்ற எண் ஒரு செவ்விய எண்ணா என்பதை மாணவர்கள் நீங்கள் சோதித்தறிந்து பாருங்கள். ஓர் எண்ணை பகா எண்களின் கூடுதலாக எழுதுதல். 3ஐ விட பெரிய எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகா எண்களின் கூடுதலாக எழுதலாம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டு 1, பக்கம் 6. 42 மற்றும் 100 ஆகிய எண்களை அடுத்தடுத்த 2 பகா எண்களின் கூடுதலாக எழுதுக.
இதான் நமக்கு வினா. இப்போ 42 என்ற எண்ணையும் 100 என்ற எண்ணையும் 2 பகா எண்களில் அடுத்தடுத்த பகா எண்ணாக இருக்கணும். பகா எண்கள் எல்லாமே இருக்கலாம், ஆனால் அடுத்தடுத்த பகா எண்களாக நமக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், 42 என்ற எண்ணை எப்படி நம்ம பகா எண்கள் கூடுதலாக எழுதுவது? 2 ஒவ்வொரு எண்களாக எடுத்துக்கொண்டு கூட்ட வேண்டுமா? இப்போ 42 இதில் பாதி எவ்வளவு? 21. அப்போ 21க்கு அதற்கு முன்னாடி உள்ள பகா எண் எது? 19. அதற்கு அடுத்துள்ள பகை என்னது? 23. இப்பொழுது இரண்டையும் கூட்டி பாருங்கள், எவ்வளவு கிடைக்கின்றது? 42 நமக்கு கிடைக்கின்றது. அப்போ 42ஐ 19 கூட்டல் 23 ஆகிய 2 அடுத்த பகா எண்களின் கூடுதலாக நாம் எழுதலாம். இப்பொழுது 100 என்ற எண்ணை 2 பகா எண்களின் கூடுதலாக நாம் எழுதலாம். 100ஐ பாதியாக பிரித்து கொண்டால் 50. அப்போது 50க்கு அடுத்த உள்ள பகா எண் 53. 50க்கு குறைவாக பார்த்தோம்னா அதுக்கு பகா என்னன்னு பார்த்தோம்னா 47. 53 47 கூட்டினால் நமக்கு 100 கிடைக்கின்றது. அப்போது 100ஐ 53 கூட்டல் 47 என்று 2 பகா எண்களின் கூடுதலாக நாம் எழுதலாம். இரட்டை பகா எண்கள். ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகா எண்கள் எனப்படும். இரட்டை பகா எண்கள் அடுத்தடுத்த பகா எண்கள் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ 5, அதுக்கு அடுத்த பகா எண் யார்? 7. இப்போ 7லேருந்து 5 கழித்து பாருங்கள், 2. அடுத்து 11 13, அது 2க்கும் உள்ள வேறுபாடு எவ்வளவு? 2. அடுத்து 17 19. அப்போ இது 2ற்கும் உள்ள வேறுபாடு எவ்வளவு? 2. அப்போது ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகா எண்கள் எனப்படும். பகா எண் 3 தொகுதி. 3 தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 2 எனில் அந்த பகா எண்கள் ஒரு பகா 3 தொகுதியை அமைக்கும். அவ்வாறு அமையும் ஒரே பகா 3 தொகுதி 3 5 7. அதாவது 3 எண்களும் பகா எண்களும் தொடர்ச்சியாக இருக்கணும். அதே மாதிரி அதோட வேறுபாடு 2 இருக்கணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. 3, 5, 7. அப்போது 5லிருந்து 3ஐ கழித்தால் 2, 7லிருந்து 5ஐ கழித்தால் 2. அப்போ இதோட வேறுபாடு எப்படி இருக்கின்றது? சமமாக 2 என்று உள்ளது. அப்போ 3, 5, 7ஐ நாம் எப்படி கூறலாம்? பகா 3 தொகுதி என்று நாம் கூறலாம். மாணவர்களே, இப்பொழுது மதிப்பீடு. வினா எண் 1. இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு. 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 1 2 3 0. என்ன வரும்? 2. இரட்டை எண்களில் ஒரே பகா எண். நாம் ஏற்கனவே அட்டவணையில் கூறியிருக்கின்றோம். கூறுங்கள் பார்க்கலாம். என்னென்ன விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது? 4 6 2 0. என்ன இருக்கும் விடை? கூறுங்கள் பார்க்கலாம். 2. மாணவர்களே, இதுவரை நாம் பகா எண்கள் என்றால் என்ன, பகா எண்களை எவ்வாறு நம்ம அட்டவணைப்படுத்தினோம், அந்த பகா எண்கள் எங்கெல்லாம் பயன்படுகின்றது, இதோட முக்கியத்துவம் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.